பாம்புகள் ஊர்வன வகையைச் சேர்ந்தவை. அவை சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பல்லிகளில் இருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. பாம்புகள் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு வகையான வாழ்விடங்களில் காணப்படுகின்றன. அவை அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்களிலும் வாழ்கின்றன. மேலும் அவை பாலைவனங்கள் முதல் வெப்பமண்டல மழைக்காடுகள் வரை பல்வேறு வகையான சூழல்களில் வாழக்கூடியவை. பாம்புகள் பல நூற்றாண்டுகளாக மனித கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகின்றன. பாம்புகளை பற்றிய பல்வேறு கட்டுக்கதைகள் மற்றும் புராணக் கதைகள் உள்ளன. சில கலாச்சாரங்களில் பாம்புகள் சக்தி மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன. மற்ற கலாச்சாரங்களில் பாம்புகள் ஆபத்தான மற்றும் தீய உயிரினங்களாக கருதப்படுகின்றன. பாம்புகள் பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள். பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது. அவை தங்கள் வயிற்றின் தசைகளை பயன்படுத்தி நகர்கின்றன. சில பாம்புகள் விஷம் கொண்டவை. அவற்றின் விஷம் இரையை வேட்டையாடவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உதவுகிறது. பாம்புகள் முட்டையிடும் உயிரினங்கள். சில பாம்புகள் குட்டிகளை ஈனுகின்றன. பாம்புகள் குளிர் இரத்த விலங்குகள். எனவே அவை தங்கள் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாது. பாம்புகள் பற்றிய இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்னவென்றால், பாம்புகளுக்கு காதுகள் கிடையாது. ஆனால் அவை தங்கள் தாடையின் எலும்புகள் மூலம் அதிர்வுகளை உணர முடியும். பாம்புகள் தங்கள் இரையை முழுவதுமாக விழுங்கும். அவற்றின் தாடைகள் மிகவும் நெகிழ்வானவை. எனவே அவை தங்கள் தலையை விட பெரிய இரையையும் விழுங்க முடியும். பாம்புகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். பாம்புகள் குளிர் இரத்த விலங்குகள் என்பதால் அவை தங்கள் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாது. எனவே அவை வெப்பமான காலநிலையில் சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருக்க முடியாது. பாம்புகளின் ஆயுட்காலம் அவற்றின் இனம் மற்றும் வாழும் சூழலை பொறுத்து மாறுபடும். சில பாம்புகள் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை வாழும். மற்றவை 30 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலாக வாழலாம். பொதுவாக சிறிய பாம்புகளை விட பெரிய பாம்புகள் நீண்ட காலம் வாழும். மேலும் காடுகளில் வாழும் பாம்புகளை விட வளர்ப்பு பாம்புகள் நீண்ட காலம் வாழ்கின்றன. பாம்புகளின் ஆயுட்காலம் குறித்து இன்னும் சில தகவல்கள். ராஜநாகம் போன்ற சில பெரிய பாம்புகள் 20 முதல் 30 ஆண்டுகள் வரை வாழலாம். பச்சை மலைப்பாம்பு போன்ற சில சிறிய பாம்புகள் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை வாழலாம். வளர்ப்பு பாம்புகள் பொதுவாக காடுகளில் வாழும் பாம்புகளை விட நீண்ட காலம் வாழ்கின்றன. பாம்புகள் பொதுவாக ஊர்வன, பாலூட்டிகள், பறவைகள் மற்றும் மீன்களை உண்ணும். சில பாம்புகள் முட்டைகளையும் பூச்சிகளையும் சாப்பிடும். பாம்புகள் தங்கள் இரையை முழுவதுமாக விழுங்கும். அவற்றின் தாடைகள் மிகவும் நெகிழ்வானவை. எனவே அவை தங்கள் தலையை விட பெரிய இரையையும் விழுங்க முடியும். பாம்புகள் உண்ணும் உணவுகள் அவற்றின் இனம், அளவு மற்றும் வாழும் சூழலை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக ராஜநாகம் போன்ற பெரிய பாம்புகள் மான்கள் மற்றும் காட்டுப்பன்றிகள் போன்ற பெரிய பாலூட்டிகளை உண்ணும். பச்சை மலைப்பாம்பு போன்ற சிறிய பாம்புகள் எலிகள் மற்றும் தவளைகள் போன்ற சிறிய விலங்குகளை உண்ணும். பாம்புகள் உண்ணும் உணவுகள் பற்றிய சில உதாரணங்கள். எலிகள், தவளைகள், பறவைகள், மீன்கள், முட்டைகள், பூச்சிகள். பாம்பு கடித்தால் உயிர் எவ்வளவு நேரம் இருக்கும் என்பது பாம்பின் வகை, கடித்த இடம் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் உடல்நிலையை பொறுத்தது. விஷமுள்ள பாம்பு கடித்தால் உடனடியாக மருத்துவ உதவி பெறுவது அவசியம். தாமதித்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். விஷமுள்ள பாம்புகள் கடித்தால் பொதுவாக சில மணி நேரங்களிலிருந்து ஒரு நாள் வரை உயிர் ஆபத்து ஏற்படலாம். ஆனால் சில சமயங்களில் உடனடியாக உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். விஷமில்லாத பாம்புகள் கடித்தால் பொதுவாக உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனால் கடித்த இடத்தில் வலி மற்றும் வீக்கம் ஏற்படலாம். பாம்பு கடித்தால் உடனடியாக செய்ய வேண்டியவை. பாதிக்கப்பட்டவரை அமைதியாக இருக்கச் செய்யுங்கள். கடித்த இடத்தை அசைக்காமல் வைக்கவும். கடித்த இடத்தில் இறுக்கமாக கட்ட வேண்டாம். உடனடியாக மருத்துவ உதவி பெறுங்கள். பாம்பு கடித்தால் செய்யக்கூடாதவை. கடித்த இடத்தில் வாயை வைத்து விஷத்தை உறிஞ்ச வேண்டாம். கடித்த இடத்தில் கீற வேண்டாம். பாதிக்கப்பட்டவருக்கு மது அருந்த கொடுக்க வேண்டாம். பாதிக்கப்பட்டவரை நடக்க விடாதீர்கள். பாம்பு கடித்தால் உடனடியாக மருத்துவ உதவி பெறுவது மிகவும் முக்கியம். தாமதித்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். உலகில் மிக நீளமான பாம்பு அனகோண்டா ஆகும். இது தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் காடுகளில் காணப்படுகிறது. அனகோண்டாக்கள் 30 அடி வரை வளரக்கூடியவை மற்றும் 550 பவுண்டுகள் வரை எடையுள்ளவை. அவை பொதுவாக நீர்நிலைகளில் வாழ்கின்றன மற்றும் மீன்கள், பறவைகள் மற்றும் பாலூட்டிகளை உண்ணும். அனகோண்டாக்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள். அனகோண்டாக்கள் விஷமற்ற பாம்புகள். அவை தங்கள் இரையை இறுக்கமாகச் சுற்றி கொன்று விழுங்குகின்றன. அனகோண்டாக்கள் நீச்சலில் சிறந்தவை மற்றும் தண்ணீரில் நீண்ட நேரம் மூழ்கியிருக்க முடியும். அனகோண்டாக்கள் குட்டிகளை ஈனும் பாம்புகள். அவை ஒரே நேரத்தில் 20 முதல் 40 குட்டிகள் வரை ஈனலாம். அவற்றில் பாம்புகள் பல்வேறு கலாச்சாரங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சில கலாச்சாரங்களில் பாம்புகள் கடவுளாகவும் சிலவற்றில் தீய சக்தியாகவும் கருதப்படுகின்றன. பாம்புகள் பற்றிய சில வரலாற்று தகவல்கள்.
எகிப்திய நாகரிகத்தில் பாம்புகள் ஞானம் மற்றும் மறுபிறப்பின் அடையாளமாக கருதப்பட்டன. கிரேக்க புராணங்களில் பாம்புகள் மருத்துவத்தின் கடவுளான அஸ்கெலபியஸுடன் தொடர்புபடுத்தப்பட்டன. இந்தியாவில் பாம்புகள் சக்தி மற்றும் அழிவின் அடையாளமாக கருதப்படுகின்றன. இந்து மதத்தில் நாக தேவதைகள் பாம்புகளின் வடிவத்தில் வணங்கப்படுகிறார்கள். சீன கலாச்சாரத்தில் பாம்புகள் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன.